பிராந்தி கையில கூட நான் படிக்க மாட்டேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு நான் நம்ம தவறா எனக்கு உண்மையிலேயே தெரியாது, தவறாவும் நான் வழிகாட்ட மாட்டேன். ஸோ இதுதான் விஷயம். அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு சில, ஏன்னா உங்களால மற்றவங்க பேர் இருக்கக்கூடாது வியாபாரிகள் பேர். அதனால இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன், தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதில் எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் கூட அந்த கம்பெனி திருப்பி அமைச்சிருக்கு. ஏன்னா அது தெரியாம நான் வந்துட்டு நாளைக்கு அந்த கஸ்டமர்ஸ் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்ம தெருவுகாரங்களா இருக்கலாம், அவங்க பாதிக்கிறாங்க. ஸோ இதனுடைய ரெக்வஸ்ட் தான். அதே மாதிரி ஆர்கன் இந்தியா நகர் இன்ஸ்பெக்டர் ஆகும்போது லேடிஸ் சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு 5 சாப்பிட காசு கேட்கற பின்னாடி 5 சாப்பிட செயின் மத்தியான நேரத்தில் வருவாங்க. தனியா 2 லேடிஸ் கிட்ட பொருள் வாங்குற மாதிரி செயின் மதிச்சு போயிட்டாங்க. அவங்க முடிச்சு அடிச்சு மூட்டாசு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விக்ரமராஜ சாப்பிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு வியாபாரி சொன்னா ஏன் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பண்றோம். ஏன்னா காலையில சார் சொன்ன மாதிரி 5 மணிக்கு 6 மணிக்கு கடை திறக்கிறாங்கன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் அந்த கடையை திங்ஸ் வெளியே அடுக்கி திருப்பி உள்ள அடுக்கி அடுத்த ஆள் வந்து பார்த்தாங்க ரெஸ்ட் ரூம் போக முடியாது, சாப்பிட முடியாது, அன்டைம்ல சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு ரிக்வஸ்ட், தயவு செய்து டைம் சாப்பிடுங்க, அந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் முக்கியம். பாருங்க இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ குடும்பத்தை நம்ம வந்து நம்ம இல்லாம நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். ஸோ அந்த ஆங்கிள் நல்ல ஒரு எது நமக்கு ஹெல்த் ஃபுட்டோ அந்த மாதிரி ஹெல்த் ஃபுட் சாப்பிடுங்க, டைம் சாப்பிடுங்க, உடம்பு கேர் எடுத்துங்க. எல்லாமே சுகர் பிபி இருக்காங்க, அதுக்கு அப்பப்போ செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உடம்பு